வணக்கம். ஒரு பசுவுடன் உடன் இருந்து அதை பாதுகாத்து ஒரு புலியின் நம்ப முடியாத அன்பு கதையுடன் குஜராத்தில் உள்ள ஒரு கிராமம் மீண்டும் சமூக ஊடகங்களில் பரபரப்பாகியுள்ளது. இந்த இதயத்தைத் தொடும் சம்பவம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான உறவின் ஆழத்தையும் நன்றியின் மதிப்பையும் வெளிப்படுத்துகிறது. குஜராத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து வந்த இந்த கதை இப்போது உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. சம்பவம் இவ்வாறு: குஜராத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பசுவை அண்டை கிராமவாசி வாங்கி தனது கிராமத்திற்கு கொண்டு சென்றார். முதல் 2 அல்லது 3 நாட்கள் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. பசு புதிய சூழலுக்கு ஏற்ப மாறியது. வீட்டுக்காரர்கள் அதை கவனமாக பராமரித்தனர். ஆனால் 3 அல்லது 4 நாட்கள் கழித்து பசு கட்டப்பட்டிருந்த இடத்திலிருந்து நாய்கள் இடைவிடாமல் குரைக்கத் தொடங்கின. இரவு நேரத்திலும் இந்த சத்தம் தொடர்ந்ததால் வீட்டு உரிமையாளருக்கு சந்தேகம் எழுந்தது. பசுவை திருட யாராவது முயற்சிக்கிறார்களா என்று நினைத்து அவர் வெளியே சென்று பார்த்தார். ஆனால் யாரையும் காணவில்லை. தினமும் தொடர்ந்த இந்த நாய்களின் குரைப்பில் அமைதி இழந்த வீட்டு உரிமையாளர் இறுதியாக ஒரு முடிவெடுத்தார்: சிசிடிவி கேமரா பொருத்துவது. மறுநாள் கேமராவில் பதிவான காட்சிகளை பரிசோதித்தபோது அவருக்கும் அவரைச் சுற்றியிருந்தவர்களுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. பசுவின் அருகில் ஒரு புலி. ஒவ்வொரு இரவும் புலி பசுவின் அருகே வந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆச்சரியமாக புலி பசுவை துன்புறுத்தவில்லை. மாறாக பசுவிடம் ஒரு அரிய அன்புடன் அதனுடன் உடன் இருந்தது. இந்த காட்சிகளைக் கண்டு வியந்த கிராமவாசிகள் பசுவின் முந்தைய உரிமையாளரை அணுகி இந்த விசித்திரமான காட்சி பற்றி விசாரித்தனர். அப்போது அவர் ஒரு நம்ப முடியாத கதையை பகிர்ந்தார். அது அனைவரின் மனதையும் தொட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கிராமத்தில் ஒரு புலி நுழைந்தது. அந்த புலி கிராமவாசிகளைத் தாக்கி சிலரைக் கொன்றது. பயந்து நடுங்கிய கிராமவாசிகள் புலியைக் கொல்ல ஒரு பொறி வைத்தனர். புலி பொறியில் சிக்கியது. கிராமவாசிகள் ஒன்றாக அதை அடித்துக் கொன்றனர். ஆனால் அவர்கள் அறியவில்லை அந்த புலி கர்ப்பிணியாக இருந்தது என்று. மரண வேதனையின் நடுவே புலி ஒரு குட்டிக்கு ஜன்மம் கொடுத்து பின்னர் இறந்தது. கிராமவாசிகள் அந்த குட்டிப் புலியை கைவிடவில்லை. மாறாக அவர்கள் அதை பாதுகாக்க முடிவு செய்தனர். அதற்கு பால் கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது இந்த பசு. நாட்கள் செல்லச் செல்ல குட்டிப்புலி பசுவின் பாலை நேரடியாக குடிக்கத் தொடங்கியது. பசுவுக்கும் குட்டிப்புலிக்கும் இடையே ஒரு ஆழமான பிணைப்பு உருவானது. குட்டிப்புலி சிறிது வளர்ந்தவுடன் கிராமவாசிகள் அதை காட்டில் விடுவித்து அதன் இயற்கையான வாழ்க்கைக்கு திருப்பி அனுப்பினர். ஆனால் அந்த புலி தனது பால் கொடுத்த தாயை மறக்கவில்லை. ஒவ்வொரு இரவும் அது பசுவை தேடி கிராமத்திற்கு திரும்பி வந்தது. அதிகாலையில் காட்டிற்கு திரும்பிச் செல்லும். பசு கிராமத்தை மாற்றியபோதும் இந்த பழக்கத்தை மீறவில்லை. தொலைவில் உள்ள புதிய கிராமத்திற்கும் புலி பசுவை தேடி வந்து தனது அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்தியது. இந்த இதயத்தை உருக்கும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவானதும் அவை சமூக ஊடகங்களில் வைரலாகின. புலியும் பசுவும் இடையிலான இந்த அசாதாரண உறவு உலகம் முழுவதும் உள்ள மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. தங்கள் பெற்றோரை கைவிடும் மனிதர்கள் இந்த உறவில் இருந்து பாடம் கற்க வேண்டும் என்று பலர் கருத்து தெரிவித்தனர். இந்த கதை வெறும் செய்தி அல்ல, அன்பு, நன்றி மற்றும் உறவுகளின் மதிப்பை உணர வேண்டியதன் நினைவூட்டலாகும். புலியின் இந்த செயல் விலங்குகளால் கூட நன்றியையும் அன்பையும் வெளிப்படுத்த முடியும் என்பதை நமக்கு கற்பிக்கிறது. இந்த கதை உங்கள் மனதில் ஒரு தீப்பொறியை ஏற்படுத்தியிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதயத்தைத் தொடும் கதைகளும் செய்திகளும் அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.